தாவேக தலைவருடைய வருகை ஒரு புறம் எதிர்நோக்கி காணப்படுகிறது. அதே நேரத்தில் அவர் வரக்கூடிய வழியில் காவல்துறையினர் பாதுகாப்பு ஒரு புறம், இன்னொரு புறம் இதற்காக பவுன்சர்கள் பாதுகாப்பு, அதையும் தாண்டி கூட்டம், அதையும் தாண்டி மாடிகளில் இருந்தோம் தண்ணீர் டேங்க் மேலே ஏறி நின்றும் கூட தாவேக தொண்டர்களும் ரசிகர்களும் அவரை வரவேற்பதை பார்க்க முடிகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை திரு சலீம் சார் அவர்கள் சிறப்பு செய்தியாளர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விஜய் அவர்களுடைய இந்த மாநாடு அப்படின்றது நேரடியாக களத்துக்கு கோவைக்கு போகிறாரு. இந்த பார்க்கக்கூடிய காட்சிகள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? நிறைய கூட்டம் இருக்குது, ஒரு 13 கிலோமீட்டரே அவரால் இன்னும் கடந்து வர முடியலை அப்படின்றதையும் பார்க்குறோம். விவரங்கள். தமிழக தேர்தல்களும் களை கட்டி இருக்கிறது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி குறித்து பயணிக்க ஆரம்பித்து விட்டது. உதாரணத்துக்கு திமுக கூட்டணி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் சென்ற முறை பெற்றதை விட அதிகமாக நம்ம சீட்டு பெற முடியுமா அப்படின்னு சொல்லி ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய சலசலப்பு அந்த கூட்டணியில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி, பாஜக அதிமுகவோடு கூட்டணி வைத்து விட்டது. அதிமுகவுக்குள்ள சின்ன சலசலப்பு, அவங்களுடைய கூட்டத்திலேயே பேசிக்கிறாங்க. சில பேர் அந்த கூட்டணி வேண்டும், சில பேர் அந்த ஏன் கூட்டணி வச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன சின்ன முரண்பாடுகள் அந்த கட்சியில் இருக்கத்தான் செய்து. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைமை உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்காங்க. பாஜகவோட கூட்டணி வச்சுட்டோம், நாங்கள் தேர்தலை அவ்வாறே சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க. ஆனா யார் எத்தனை சீட்டு கேட்டு பெறுவாங்க என்பதில் ஒரு சிறிய குழப்பம் இருக்கிறது. உதாரணத்துக்கு அதிமுக வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் தான் அந்த கட்சியில் பெரிய அண்ணன் போல, எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அமையும், அதுல பாஜக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 160 சீட்டுகள் அதிமுக போட்டியிடலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இது பாஜக ஒப்புக்கொள்வார்களா என்றும் பார்க்கப்படுகிறது. அதிமுகவுடைய என்ன அப்படின்னா, நிறைய சீட்டுகளை வாங்கி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள். இது பாஜக எந்த அளவுக்கு சீட்டுகளை விட்டு கொடுப்பாங்க, மற்ற இதர கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு சீட்டுகளை விட்டு கொடுப்பாங்க என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிமுகவும் ஒரு மிகப்பெரிய கட்சி, எந்த அளவு சமரசம் செய்து கொள்ளும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். தமிழக தேர்தல் களத்தை பொறுத்தவரை வெற்றி பெறுகின்ற அணிக்கும் தோல்வி பெறுகின்ற அணிக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. 6% ஓட்டுகளில் தான் ஆட்சி மாற்றமே இங்கே நடைபெறுகிறது. அந்த வகையில் தற்பொழுது விஜய் அவர்களுடைய கட்சி மும்முரமாக களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். களத்தில் இறங்கி அரசியல் செய்ய விஜய் கோவை பயணித்திருக்கிறார். இது மிகவும் ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் பூத் கமிட்டி என்பது மிக மிக அவசியம். ஒரு கட்சியினுடைய உறுதித்தன்மை பூத் கமிட்டி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது, பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக வேலை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்தே அமையும். அந்த வகையில் 35,000 பூத் கமிட்டிகள் தமிழகத்தில் அமைக்க விஜய் முடிவெடுத்திருக்கிறார். ஒரு பூத்துக்கு 2 பேர் என்கிற விகிதம் 70,000 பேரை நியமிக்க 70,000 பேரை ஏற்கனவே அவங்க இது பண்ணிட்டாங்க. அந்த வகையில் அந்த கமிட்டி மெம்பர்ஸினுடைய மீட்டிங் நடைபெறுகிறது. இது 5 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மண்டலமாக இந்த கூட்டமானது நடைபெறும். முதல்ல கோவையை குறிவைத்திருக்கிறார் விஜய். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் அவர் கோவை விமான நிலையம் சென்றார். அங்கே அவருடைய கட்சியினர் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தார்கள். பிறகு அங்கிருந்து அவருடைய தனியார் விடுதிக்கு அவர் எங்க ஓய்வெடுக்க செல்கிறாரோ அதுவரை ரோட் ஷோ நடைபெற்றது. திறந்த வாகனத்தில் கையசைத்து சென்றிருந்தார். அப்ப 2 பேர் வாகனத்திலும் குதித்து விட்டார்கள் தொண்டர்கள். இப்படியாக தொண்டர்கள் அலையலையாக நிற்க அவர் அங்கே பயணித்து சென்றார். பிறகு அங்கிருந்து பூத் கமிட்டி அந்த ஈவெண்ட் நடக்கும் இடத்திற்கு வருகின்றார். சாலையில நல்ல டிராபிக் ஜாம். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அந்த பிரசன்ஸை கேமராவில் விசிபிளாக பார்க்க முடிகிறது. ஒரு கூட்டத்தை காண்பிக்கிறார். அரசியல் வல்லுநர்கள் என்ன கேள்வி எழுப்புகிறார்கள் அப்படின்னா, விஜய் தற்பொழுது மத்திய அரசையும் பயங்கரமாக விமர்சிக்கிறார், மாநில அரசையும் தீவிரமாக விமர்சிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்க மாட்டார். அதே நேரத்தில் பாஜக கூட்டணியிலும் அங்கம் வகிக்க வாய்ப்பில்லை. அதிமுகவோடு முன்பு இணைவாரா என்று பேசப்பட்டது. அதிமுக பாஜகவோடு இணைந்து விட்டார்கள். அந்த வகையில் விஜய் தனித்து களமாடினால் எத்தனை சதவிகிதம் வாக்குகளை அவரால் பெற முடியும்? ஆரம்பத்திலேயே ஆட்சி கட்டிலில் அமர முடியவில்லை என்றால்
பிறகு இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், எத்தனை % வாக்குகளை பெற்று அவர் தன்னுடைய உறுதித்தன்மையை தமிழகத்தில் காட்டுவார், அடுத்த 5 ஆண்டுகள் அரசியல் எப்படி இருக்கும், தாவேகா எந்த கட்சியினுடனாவது கூட்டணி வைக்குமா அல்லது தனித்து நிற்குமா, தனித்து நின்றால் ஆட்சியை பெறுமா அல்லது அவங்களுக்கு இருக்க அந்த வாக்கு சதவீதத்தை, ஏன்னா ஏற்கனவே 2 ஸ்ட்ராங்கான கட்சி தமிழகத்தில் இருக்கிறது, திமுக அதிமுக. இந்த 2 அணியிலும் வராமல் தனியாக ஒரு கட்சி தேர்தலை சந்தித்தால் எத்தனை சதவிகித வாக்குகளை பெற முடியும் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்க முடிகிறது. ஆந்திராவில் பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னா அவர் சந்திரபாபு நாயுடு பாஜகவுடன் கூட்டணி வைத்து குறைவான சீட்டில் போட்டி போட்டு அங்கே வெற்றி பெற்று அவர் துணை முதலமைச்சர் என்ற பதவியை அடைந்து விட்டார். அந்த வகையில் ஒருவேளை பவன் கல்யாணை தனித்து நின்றார், அவருடைய நிலைமை என்ன என்று பேசப்பட்டது. அதை போல் விஜய் இங்கே தனித்து களமாடுவாரா என்ன என்று அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தனித்து களமாடினார் அவருடைய அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவருடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று. ஒரு பக்கம் சீமான் தனி அணியில் நிற்கிறார், அவர் பாஜக அதிமுக அணியில் வருவாரா என்றெல்லாம் கூட பேசப்பட்டது. இவ்வாறு பல முனை போட்டியாக நம் தமிழகம் காட்சியளிக்கிறது. விஜயின் அரசியல் வருகை, விஜய் பெறக்கூடிய வாக்கு சதவிகிதம் எந்த கட்சியினரின் வாக்கு வங்கியில் கை வைக்கும்? பொதுவாக எல்லா கட்சியினருடைய வாக்கு வங்கியிலும் கை வைப்பார் என்றார். யாருக்கு சேதம் அதிகம், அந்த சேதத்தின் காரணமாக அந்த வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படவிருக்கிறது, இது அனைத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும். விஜய்க்கு கூடும் கூட்டம் வாக்காக மாறுமா என்றும் அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி திரு சலீம் சார். இந்த களம் விஜய்க்கு எப்படி இருக்கும், விஜயால் இந்த களம் மாறப்போகிறதா அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க. இந்த கூட்டம் எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்க்குறீங்க? ஏன்னா காலையிலேருந்து ஒரு பிரபலமான நடிகர், உச்ச நடிகர் அப்படின்றப்போ இந்த கூட்டத்தை வாக்குகளாக பார்க்க முடியுமான்ற கேள்வி இருக்குது. இதற்கு முந்தைய வரலாறுகள், எந்தெந்த நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பித்து எவ்வளோ வாக்களை வாங்கியிருக்காங்க, இந்த வரலாறுகள் என்ன செய்தியை சொல்லுது? பொதுவாக அரசியல் கூட்டம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த அரசியலுக்கு வருகின்ற ஒரு கூட்டம், குறிப்பாக நட்சத்திரங்கள் பேசும் பொழுது நட்சத்திரங்களை ஆர்வமாக பார்க்க வருகின்ற கூட்டம், அதே ஆர்வத்தோடு அதே நட்சத்திரத்திற்கு தேர்தல் நாளன்று பெரிய கியூவில் நின்று வாக்களிப்பார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று வைக்கப்படுகிறது. முதல்ல நட்சத்திரங்களை பார்க்க மிகவும் ஆர்வத்தோடு வருவார்கள். ஆனால் அதே உறுதி ஓட்டு போடும் நாள் அன்றைக்கும் இருக்குமா என்று ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சியை பூத் அளவிலிருந்து ஸ்ட்ரென்தன் செய்ய வேண்டும் என்பது மிக சிறந்த நடவடிக்கையாக அரசியல் வல்லுநர்களால் பேசப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, மேலோட்டமாக அரசியல் செய்யாமல் கட்சியை ஒரு பூத் அளவிலிருந்து கட்டமைக்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணம். அதற்காக 70,000 பேரின் நியமனம், 35,000 பூத் கமிட்டிகள் அமைப்பது, அதை 5 மண்டலமாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் 2 நாட்கள் செலவு செய்வது, முதலாக கோவையிலிருந்து தன்னுடைய பயணத்தை துவங்குவது. கோவையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பாஜகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எப்படி சென்னை திமுகவின் கோட்டையாக பார்க்கப்படுகிறதோ அதே போல கோவை அதிமுக பாஜகவின் செல்வாக்கு கோட்டையாக பார்க்கப்படுகிறது. விஜய் அங்கே ஆரம்பத்தில் களமாடுகிறார். எனவே யாருடைய வாக்கு வங்கியில் கை வைப்பார், எம்மாதிரியான சேதத்தை அவர் எந்தெந்த கட்சிக்கு செய்யக்கூடும், அவருடைய சொந்த கட்சியின் வளர்ச்சி எப்படி இருக்கும், இது அனைத்தையும் நாம் உற்று பார்க்க வேண்டியிருக்கும். எனினும் விஜய் எடுத்திருக்கும் இந்த பூத் கமிட்டியை ஸ்ட்ரென்தன் செய்யும் முடிவு, அதற்காக அவர் களத்தில் இறங்கியிருப்பது, இந்த நடவடிக்கைகள் பாராட்டப்பட்டு வருகின்றன. நன்றி சலீம் சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க.